இலங்கையில பள்ளியில வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கும். தமிழ்நாட்டிலும் சில முன்னெடுப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சின்ன சின்னதாக பண்ணாங்க. டேட்டாக்காக பண்ணாலும் அது இந்த மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. எங்கிருந்து ஆரம்பிச்சா இலியாஸ் பேசும்போது ஒரு வாக்கு சொன்னார், சூடோ இன்டலெக்சுவல் அப்படின்னு கமலஹாசன். நான் எப்படி பார்த்தா ஒரு காரிய அறிவாளி, சூடோ இன்டலெக்சுவல் சொல்லுவாங்க, காரிய அறிவாளி அப்படிதான் அங்கிருந்து தான் பார்க்கணும். எப்படி உங்களுக்கு வந்து ஒரு உங்களை சுற்றி இந்த நண்பர்களுக்கு ஒரு இஸ்லாமிய விருப்பை வந்து கமலஹாசன் வந்து சிறு வயதிலே விதைத்தாரோ, அதே மாதிரி எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வட மாநில மாணவர்கள், தென் தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே சாதியையும் கடுமையாக தெரிவித்து வைக்கிற விளைச்ச ஒரு இந்த காரிய அறிவாளி தான் கமலஹாசன். எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பூசாம தேவர், நாயுடு, ஐயர், ஐயங்காரு, பிள்ளைவாள், முதலியாரு, கடைசியாக என்னது கந்தராய், சக்திவேல் நாயக்கர், அது வரைக்குமே திருந்தாத ஜென்மம். ஏன்னா அந்த மாதிரி போலி அறிவாளிகள் கூட ரொம்ப ஆதங்கப்பட்டு சொன்னார். அந்த வாச்சாத்தி ஆவணப்பட மேடைகளை வந்து போய் நிற்கிறது கமலஹாசன் வெக்கமா இல்லையா அப்படின்னு. உண்மையிலே அது வெக்கப்பட வேண்டியது கமலஹாசன் இல்லை. அந்த கமலஹாசனை அந்த மேடைக்கு அழைத்த சிபிஎம் தோழர்கள் தான் வெக்கப்படும். எத்தனையோ மக்களுக்காக அந்த அமைப்புகளாக இருந்து, இயக்கங்களாக இருந்து, மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ச்சியா போராடுற எத்தனையோ தோழர்கள் இருக்கும் போது அவங்களெல்லாம் விட்டு ஒரு நட்சத்திர வெளிச்சத்துக்காக நீங்க கொண்டு வந்து நிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வைக்கப்பட வேண்டியதுன்னா இங்க உள்ள சிபிஎம் தோழர்கள் தான் வைக்கப்படுது. அதே மாதிரி சிபிஐ தோழர்கள் இந்த ரித்திகடா கேஸ் போது நாம அவங்க ரொம்ப வைக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்து அவர் மேல ஒரு சொல்றாங்க, தொடர்ச்சியாக அவர்கள் பிடிக்காத அவர் அதுக்கு மேல பிடிக்கவே இல்லை. இன்றைக்கு வந்த பிரிவிலிருந்து டாக்காவில இருந்து இங்க வந்து ஒரு நிலத்தை விட்டு, உறவுகளை விட்டு, நண்பர்களை விட்டு அவ்வளவு விரக்தியில வாழ்ந்தது தான் அவர் பிடிக்கிறார். தொடர்ச்சியா இயங்குறாரு, கலைகளோட இயங்குறாரு. அவர் வந்து நாடக மன்றத்துல மக்கள் நாடக மன்றத்தில் இருக்கிறாரு. அதுல இருக்கும்போது ஒரு சொட்டு கூட அவர் உச்சரிக்கும். அவரு இடதுசாரிகள் அந்த கட்சிக்கு மேல உள்ள நிறைய விமர்சனம் வைக்கிறார். இடதுசாரிகள் வந்து ஓட்டரசியில் இருக்கிற இடதுசாரிகள் எப்படி ஆயிட்டாங்கன்னா ஒரு விமர்சனம் வைக்கக்கூடாது, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருமே அவர்கள் வந்து தலைவர்களாக மாறிட்டாங்க. நீங்க வந்து மக்கள் பிரச்சனை என்கிட்ட வா, நான் கொண்டு வர மாட்டேன், என்கிட்ட வா, அவங்க பேசி தீர்த்து வை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிதான் அந்த காலத்திலேயே வந்து 62 அவருக்கு அந்த பிரச்சனையை சந்திக்கிறார். அவர் கட்சிக்கு சில ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாரு. கலை குறித்து, பண்பாடு குறித்து அவங்க இந்த மாதிரி கடுமையாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கைகள்லாம் கொடுக்குறாரு. ஏன் அது ரொம்ப முக்கியத்துவமான வேலை? ஒரு முழு நேர கட்சி உறுப்பினர் செய்ய வேண்டிய வேலை எந்த அளவுக்கு முக்கியமான வேலை, அதே மாதிரி கலை பண்பாட்டு துறையில வந்து ஒரு கலைஞர் வந்து செய்யறது அது ஒரு கட்சியோட வேலை பிரிவினை தான் அப்படிங்கிறது வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம பண்பாட்டு ரீதியாக வேலை செய்யணும் எப்படியெல்லாம் புரியலன்னா அது மட்டும்தான் மக்கள்கிட்ட பரவலா வந்து புரட்சிக்கு அணிதிரட்டும் சொல்லணும். ஆனா அவர் என்ன பண்றாங்கன்னா அந்த அறிக்கையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிராகரிக்கும். அதுக்கப்புறம் அந்த விமர்சனங்களோட ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தையும் என்ன பண்றாருன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து டிக்கெட்ல அவங்க சொந்தமா வாங்கி அந்த படத்தை காலி பண்ணும். அந்த படத்தை எதிர்மறை விமர்சனம் பண்றாங்க. அப்ப சொந்த தோழர்களே ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்க முடியாத தோழர்கள் இந்த விரக்தி இருக்குல்ல, அப்பதான் பிடிக்காது. அப்ப இங்க யார் வைக்கப்பட வேண்டியது இருக்கு தொடர்ச்சியாக நம்ம அந்த கேள்வி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு. இந்த புத்தகம் வந்து ரொம்ப காலத்துக்கு தேவையான புத்தகம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. யமுனாராஜன் தோழருடைய எல்லா வேலைகளுமே காலத்துக்கு ரொம்ப தேவையானதா தொடர்ச்சியாக இந்த சமூகத்துக்கு வந்து பங்களிச்சுட்டே இருக்கிறாரு. சமூகத்தோட சொன்ன மாதிரி எந்த பிரதிபலனும் எதிர்பாராம, எந்த லாபமும் இல்லாம, எதுவுமே இல்லாம, ஆனா ஒரு கடுமையான ஆரோக்கிய சிக்கல்ல கூட வந்து இந்த வேலையை செய்யறது இதை வந்து நம்ம கையில் எடுத்துட்டு போறது ரொம்ப முக்கியமானதா. ஏன்னா வந்து இந்த தோழர் சொல்லும் போது சீனிவாசன் தோழர் சொல்லும் சொன்னாங்க, அந்த ஜான் ஆபிரகாம் வந்து ஒரு விநியோக முறைக்குள்ள வந்து ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குனாங்க, வளர்ச்சியை உருவாக்குனாங்க. அது ரொம்ப முக்கியமான. செல்வி தோழர் பேசும்போதும் போருக்கு எதிராக நம்ம வந்து இயக்கங்களை கட்டணும், சின்ன சின்னதாக இருக்கட்டும், இது என்னவாக ஒரு இயக்கங்களை கட்டணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தோட நமக்கு வந்து இந்த புத்தகம் சொல்ற செய்தியா நம்ம என்ன பார்க்க வேண்டியது, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு மக்களுக்கான படத்தை எடுத்து தேட்டர்ல போட்டு போய் சேல் பண்ணிக்கலாம். நீங்க நல்ல படம் எடுத்தாலுமே இன்னைக்கு என்ன மாதிரி செட்டப் கொண்டு வந்தாங்கன்னா ப்ரொமோஷன்ன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கேம். நீங்க ஒரு படத்தை ஒண்ணு இல்லாத ஒரு படத்தை சமீபத்தில் கூட ஒரு படம் அவ்வளவு கோடிகளை கலெக்ட் பண்ணிருக்கு தட்டுல இருக்கு. அதெல்லாம் பெரிய ஸ்கேம். தொடர்ச்சியா வந்து அதை பம்ப் பண்ணி அதை ப்ரமோட் பண்றது, நிறைய செலிபிரிட்டிஸ் வச்சு பார்க்க வச்சு பேச வைக்கிறது, இது ஒரு பெரிய சூழ்ச்சியான உலகம். முதல்ல நீங்க படம் எடுத்து தேட்டர் கொண்டு வர சிக்கலா இருக்கு. நீங்க ப்ரொமோஷன் பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன படத்துக்கு கூட ஒரு என்ன சொல்றது, நமக்கு ரொம்ப நெருங்கின யூடியூப் சேனல்ஸ் கூட இருக்கிறாங்க. இலக்கிய இதுகளை மட்டுமே கவர் பண்ணி வந்து இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம்
யூடியூப் சேனலை மாறின ஒரு சேனல் கூட என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ போடுறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் கேட்குறாங்க. அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ போடுறதுக்கு 1 லட்சம் 1 லட்சம் கேட்குறாங்க. படங்கள் போடுறது நான் சொல்றது சின்ன படத்தை. அப்ப நம்ம என்ன இயக்கமா நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த படத்தை இந்த விநியோகம் வந்து இன்னைக்கு வந்து அந்த காலத்துல தான் அவங்க ஊர் போய் தர கட்டி போட்டாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நிறைய நம்ம வல்லுநர்கள் இருக்காங்க. நம்ம ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஆப் கிரியேட் பண்ண முடியும், இல்லை ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணி அதில் படங்களை போட்டு பொதுவில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ நிறைய இன்னைக்கு இருக்கிற வழிகளை வந்து நம்ம எல்லாம் கூடி கலந்து பேசி அதை நம்ம அந்த இடத்துல நம்ம கைப்பற்றணும். ஏன்னா முதலாளிகளும் சரி வலதுசாரிகளும் ரொம்ப தெளிவா அவங்களுடைய வேலை திட்டத்துக்கு ரொம்ப அழகா வேலைப்பாங்க. நம்ம ஆதங்கப்படுறோம், ஆதங்கத்தை கொட்டுறோம், ரொம்ப தர்க்கபூர்வமான கேள்விகள் எழுப்புறோம். ஆனால் அதை வந்து செயல்பாட்டுக்கு நம்ம கொண்டு வர வேண்டிய இடத்துல இருக்கு. அதை கொண்டு வரலைன்னா அவன் வந்து நம்மளை முழுகிட்டு போயிடுவான். ஏன்னா இங்க இருக்கிற இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப கமலஹாசன் திரும்ப அவர் வந்து ஏன்னா சமீபத்தில் கூட கமலஹாசன் ஒரு பதிவு போடும்போது பார்த்தீங்கன்னா கீழே அவங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து அவ்வளவு கொச்சையான இருக்கும். எனக்கு உண்மையில அந்த ரசிகர்கள் மேல ரொம்ப பாவமா பரிதாபமா இருந்துச்சு. எப்படி கமலஹாசன் வந்து தன் ஒரு பெரிய அறிவாளியாகவும் அதை நம்புற ஒரு கூட்டத்தை செதுக்கி வச்சிருக்கு. கமலஹாசன் வந்து அதை சொல்றாங்க, ரொம்ப கமலஹாசன் சாதிக்கு எதிரான, அவர் வந்து மதங்களுக்கு எதிரான, இப்படி இப்படின்னு ஏன்னா அவர் அவ்வளவு அழகா வந்து ஏன்னா நீங்க சிபிஎம் மேடைக்கு நீங்க கூப்பிட்டு அவர் வாச்சாத்தியோட டாக்குமெண்ட்ரி அது எப்படி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அன்னைக்கு முத அந்த பொது வெளியில் மொத்தமா அவ்வளவு பேர் வராங்க அந்த தீர்ப்புக்கு அப்புறம். அப்ப நீங்க யார் அந்த இடத்துல போட்டு காட்டிக்கணும்? மக்களுக்காக தொடர்ச்சியாக பாடுபடுற இயக்கங்கள், மக்களுக்காக தொடர்ச்சியாக படுற அமைப்புகள், அந்த தொடர்புல கூப்பிட்டு நிக்க வச்சிருந்தோம்னா அது வேற. அந்த தொடர்பு நீங்க பாடக்கூட எடுத்துக்கலாம். இந்த வழக்கை வந்து நாங்கள் எப்படி கையாளணும் எடுத்தோம் வச்சோம். நீங்க கமலஹாசன் கூப்பிட்டு போடுறீங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு மாநாடு பரவும் காந்தியை பற்றி ஒரு மாநாடு. அதுல வந்து அந்த மாநாட்டோட அழைப்பதிலேயே பாத்தீங்கன்னா அவன் தெளிவா போடுறானுங்க, மக்களுக்கு வந்து இடதோ வலதோ அதெல்லாம் தாண்டி மையவாதம் தான் வந்து தேவையானது. அந்த மையவாதத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துறோம்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டில் போய் இடதுசாரி தோழர்கள் உட்காந்து பேசுறோம். அப்ப நீ மையவாதம் சரின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுங்க. இந்த மையவாதத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு சாதிச்சு காட்டிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ எளிய மக்களுக்கோ ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தா இல்லை ஒரு நீதி வாங்கி கொடுத்தா ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் காட்டுங்க. இப்ப எதுக்கு நம்ம போய் உட்கார ஏன் இந்த மாதிரி ஆட்கள் நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இன்னும் ரொம்ப ஆபத்தான. கமலஹாசன் மாதிரி ஆட்கள் வந்து நீங்க ரஜினிகாந்த் கூட ரொம்ப எளிமையா வந்து வெளிப்பட்டுருவார். ஆக்சுவலா நியாயமா வந்து ரஜினியை சங்கின்னு சொல்றத விட கமலஹாசன் ஆகச்சிருந்து சங்கின்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா அது ஒரு வெளிப்படாத ஒரு தந்திரமான ஒரு காரிய அறிவு. ஸோ அந்த மாதிரி அறிவுகள் இருக்கிற இந்த துறையில நம்ம அதுக்கு எதிராக களமானோம்னா நம்ம எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா நம்ம கைப்பற்ற வேண்டியது, திரையிடலை கைப்பற்ற வேண்டியது, மக்கள் படம் சென்றடைந்த போய் கைப்பற்ற வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு துறந்த மாதிரி படங்களுக்கு அவன் தான் இன்னைக்கு பெரும் வாசலை திறந்து விட்டான். அவங்க திறந்து விட்ட நேர்த்தி தான் தோழ சொல்லு சொன்னார். அது நேர்த்தியா இருந்தாங்க. அது அந்த பர்ஃபெக்ஷன் அவங்க அழகா ஏற்கனவே சொல்லி கொடுத்தாங்க. பின்னால மறைமுகமா கூட சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, யாருக்கும் அது ஒரு இல்லாம கூட இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமாக இந்த மீடியங்களை கைப்பற்றுறது ரொம்ப முக்கியமான வேலை. குறைஞ்சபட்சம் ஒரு யூடியூப் சேனல்லையாவது நம்ம படங்களை கொண்டு போய் போட முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு இதே சிபிஎம் நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கூட சொன்னேன், இந்த ஓலா இந்த மாதிரிலாம் சிறப்பாக வரும்னு சொன்னேன். இங்கே சிஐடி வந்து ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்கமாக கிட்டத்தட்ட 90% ஆட்டோக்கள் வந்து உங்ககிட்ட தான் வருது. நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க அது தயாராக இல்லை. அப்ப நம்ம தான் இந்த வேலையை செய்ய வேண்டியது. உங்களை போன்ற மொத்த சிந்தனை உள்ள தோழர்கள் வந்து இது மட்டும் நம்ம பேசி ஆதங்கத்தோட கடந்து போயிடாம இன்னும் ஆக்கப்பூர்வமா இருக்கிறதுக்கு இது இயக்கமான கட்டியெழுப்பது மட்டும்தான் நம்ம இந்த புத்தகத்துக்கு செய்யறது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய இழந்த ஏன்னா வெற்றிக்கட வாழ்நாள் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அகதி மனநிலையிலேயே வந்து புறக்கணிக்கப்பட்டு எந்த அங்கீகாரத்துக்கு எங்க ஆள் கிடையாது. அதே மாதிரி குடிச்சிட்டு உழைக்காத ஆள் கிடையாது. 8 படம் எடுத்துக்கிறாரு, டாக்குமெண்ட் எடுத்துக்கிறாரு, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிறாரு, ஒரு முக்கியமான 20-25 கட்டுரைகள் எடுத்துக்கிறார். சினிமா மொழிகளை பத்தி, சினிமா பத்தி அவ்வளவு ஆய்வு கட்டுரைகள். கொஞ்சம் சும்மா குடிச்சிட்டு வெறுமனே வந்து ரோட்ல படுத்துட்டு விரக்தியில சுத்துற ஆளுங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம செய்யற அவங்களை நியாயப்படுத்த, ஏன்னா ஒரு முதல் படம் எடுத்துட்டு சாக வரைக்கும் அந்த காப்பியை பார்க்கணும். அவர் செத்து 18 மாசமும் 20 மாசமும் கழிச்சுதான் அந்த படத்தை வந்து நண்பர்கள்லாம் லேப்ல போய் அந்த டேமேஜ் ஆன நெகட்டிவை வந்து எடுத்து அதுக்கப்புறம் படம் போட்டு அந்த படம் 77
பொதுமக்கள் பார்வைக்கு. ஸோ இந்த மாதிரி தோழர்களுக்கு, இந்த மாதிரி தன் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிப்பாக மக்களுக்காக கலையை இலக்கியத்தையும் செய்த தோழர்களுக்கு நாம் செய்கிற பங்களிப்பு வந்து அதே மக்கள் கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கான எல்லா வழிவகைகளும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு